வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 9 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வட இந்திய நிலப்பகுதியில், அதாவது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் செயலிழந்த பகுதி வட இந்தியாவில் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் பகுதி அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அரபிக்கடல் காற்றை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கரையோரமாக கட்டுப்படுத்தி அனுப்பும் வகையில் மகாராஷ்டிரா குஜராத் கரையோரத்திலையும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. இதன் காரணமாக அரபிக்கடலோர மாநிலங்கள் முழுவதும் கனமழை இருக்கு. நேற்றைக்கு பாலக்காட்டு கணவாயில கூட மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. பொள்ளாச்சி கூட 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. சில இடங்கள்ல நெகமம் கூட 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. வால்பாறையில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு 10-12 கூட இருந்திருக்கலாம். இன்னும் தகவல் கிடைக்கல. ஆகவே தாமதமாக தான், பொழுது விடிந்த பிறகுதான் தகவல் கிடைக்கும். அங்கேயும் கூட ஒரு 12 சென்டிமீட்டர் வரைக்கும் சின்ன கல்லாரில் மழை பொழிந்திருக்கலாம், கூடுதல் கூட பொழிந்திருக்கலாம். நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, பாலக்காட்டு கணவாயின் நுழைவாயிலில் தொடங்கி நுழைந்த மழைப்பொழிவு நேற்றைக்கு ஆனமலையில் 16 மில்லிமீட்டரும், அதாவது பொள்ளாச்சி 26 மில்லிமீட்டர், அதாவது 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. அதை தாண்டி நெகமத்திலையும் 16 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மழை பொழிவு, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் மாநகரத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கூட நல்ல மழை. தொண்டாமுத்தூர் 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. தொண்டாமுத்தூர்ல இந்த சாரல் அப்படியே பார்த்தீங்கன்னா கன்னிவாடி வரைக்கும் கூட அந்த சாரல் வந்து விழுந்திருக்கிறது. வெள்ளக்கோயில் வரைக்குமே சாரல் விழுந்திருக்கிறது நேற்றைக்கு. அதே போல நேற்றைய சாரல் உடுமலைப்பேட்டைக்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட உடுமலைப்பேட்டை பல்லடம் இடைப்பட்ட பகுதியில் நல்ல சாரல் விழுந்தது. அதே போல நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு பகல்லையே அவலாஞ்சில 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்து விட்டது. அதற்கு பிறகு நேற்றைக்கு இரவுல ஒரு 4 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கலாம். ஒரு 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு நீலகிரியில் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் நாம் எதற்கு சொல்றோம்னா, 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். அதற்கு பிறகு ஒரு இடைவெளி கொடுக்கணும். அந்த இடைவெளி வரப்போகுது நாளையிலிருந்து 8ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும். ஆக 9லிருந்து 19 எடுத்துக்கொள்ளுங்கள். 9லிருந்து 18 வரை எடுத்துக்கொள்ளலாம். 10 நாளைக்கு இடைவெளி இருக்கும்னு நம்ம இப்ப சொல்லல. ஜூன் மாதம் நம்ம வானிலை அறிக்கை நீண்ட கால அறிக்கை சொல்லும் பொழுது சொல்லிட்டோம். ஏன் மே மாதமே சொல்லிட்டோம். இடையில ஒரு 10 நாள் இடைவெளி இருக்கும் ஜூலைல. அந்த இடைவெளி எதனால் ஏற்படுகிறது என்றால், பசிபிக் பெருங்கடலில் அடுத்தடுத்து 3 வலுவான நிகழ்வு உருவாகி இருக்கிறது. பசிபிக் பெருங்கடல் ஏதோ அமெரிக்க பக்கம் போயிடாதீங்க, ஆசிய பக்கம். ஆகவே எல்னினோ கிடையாது, இன்னமும் லானினோ அமைப்பு தான் தொடர்ந்துட்டு இருக்கு. எல்னினோ உருவாகி இருந்தால் அமெரிக்க பக்கம் உருவாக தொடங்கி இருக்கு, இன்னும் வலுப்பெறல. ஆசிய பக்கமும் வெப்பம் அதிகம் இருக்கிற காரணத்தினால, மத்திய பசிபிக் பெருங்கடல் வெப்பம் அதிகம் இருக்கிற காரணத்தினால சூப்பர் புயல் வரக்கூடிய 10-11 தேதிகளில் தாய்வானோட வடக்கு பகுதியையும் சீனாவையும் மிக கடுமையாக தாக்க இருக்கிறது. இந்த புயல்கள் காரணமாகத்தான் ஒரு 10 நாட்களுக்கு கொஞ்சம் தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இருக்கும். கேரளாவில் தீவிரம் குறைந்திருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் அந்த சாரல் மழை எட்டாமல் இருக்கலாம். ஆனால் அவ்வப்பொழுது லேசாக ஒரு இதமான வெப்பமும் ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலையும், அவ்வப்பொழுது லேசான சாரல் கூட எட்டலாம். முற்றிலுமாக இல்லை என்று சொல்ல முடியாது, தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் வட மாநிலங்களில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும். பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரம் போய் பாகிஸ்தான்லையும் பருவமழை தொடங்கிய பிறகுதான் பருவக்காற்று திசை மாறும். அதாவது பருவக்காற்று முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று குவிதல் என்பது அப்படியே வங்கக்கடலுக்கும் அரபிக்கடலுக்கும் வந்து புதிய புதிய நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்தும் அமைப்புகளையும் உருவாக்கும். அதாவது மும்பையில் எவ்வளவு நாள வெள்ளம் நாம சொல்லிக் கொண்டிருந்த 2 இடம் தான், மும்பை சூரத்துன்னு. நேற்றைக்கு சூரத்தில் கழுத்தளவிற்கு தண்ணீர், பல சாலைகளிலே கழுத்தளவிற்கு தண்ணீர் புகுந்திருக்கிறது. வீடுகள்லாம் தண்ணீர் புகுந்து விட்டது. சூரத் நம்ம சொன்ன 2 இடம் தான், சூரத்து மும்பை. நேற்றைக்கு சூரத் பிடித்து விட்டது. அதே போல தான் வட இந்தியாவில் டெல்லி எல்லாம் மழை பிடிவு தொடங்கி இருக்கிறது. வட இந்தியாவில் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. கேரளாவில் மழை பிடிந்து கொண்டிருப்பதற்கு ஒரு சாட்சி வயநாட்டிலே நிலச்சரிவு ஏற்பட்டதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல கர்நாடகா கேரளாவில் மழைப்பொழிவு நேற்றைக்கு இருந்தது. இது நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கும் விவசாயிகளுக்கு. ஆக தயவுசெய்து மீண்டும் சொல்கிறேன், நேற்றைக்கு ஊடகங்கள்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் எல்னினோவோ, ஆக பிற மாநிலங்கள்லாம் மழை நல்லா பெய்யுதே, அப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் எல்னினோ என்று வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு எப்படிங்க எல்னினோ வரும்? தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்கள்ல தான் மழை பொழியும். ஆக தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைவாக இருக்கும் பொழுது தமிழ்நாடு வெப்பமாக இருக்கும். காரணம் என்னன்னா, சூரியனின் குத்துக்கதிர் இந்தியாவில் மீதுதான் தற்பொழுது விழுந்து கொண்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் மகர ரேகையில் விழுந்த சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் மாதம் நிலநடுக்கோட்டுக்கு வந்து அதன் வழித்தடத்தில் தான் ஏப்ரல் மேல தமிழ்நாடு வழியாக வட இந்திய பகுதியை நோக்கி நகர்ந்து ஜூன் 21 வட இந்தியாவில் விழுந்து தற்பொழுது தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. ஆக தற்பொழுது ஒடிசா ஆந்திர பிரதேசத்தில் விழுந்து கொண்டிருக்கூடிய சூரியனின் குத்துக்கதிர் மத்திய ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம் என்று நகர்ந்து ஆகஸ்ட் மாதம் 17, 18 என்று செப்டம்பர் 2 வரைக்கும் தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் விடும். ஆகவே தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி கொண்டிருக்கக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் காரணமாக வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை காலமாக இருக்கின்ற காரணத்தினாலே மழை பொழியும் பொழுது வெப்பம் தனிம்பாக இருக்கும். ஆனால்
ஆனால் வரக்கூடிய 10 நாட்களுக்கு கொஞ்சம் வெப்பம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஏனென்றால் 10 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும். ஆக இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருப்பதை நினைத்து ஊடகங்கள் சொன்னது உண்மைதான், வரப்போகிறது, நம்மை கொல்லப் போகிறது எல்னினோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். வறட்சி வாட்டப் போகிறது, வறட்சியை நம்மை கடும் இன்னலுக்காக ஆளாக்கப் போகிறது என்ற கவலையை மனதை விட்டு தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியுடன் இருங்கள். வரக்கூடிய 11ஆம் தேதி, அதாவது நாளைய மறுநாள், பசிபிக் பெருங்கடலில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய புயலானது சீனாவை தாக்கும் பொழுது, மெல்ல அது செயலிழக்கும் பொழுது ஓடிக்கொண்டிருக்கூடிய காற்றிலே ஒரு தேக்கம் ஏற்படும். அதேபோல வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் செயலிழந்து காற்றில் ஒரு தேக்கம் ஏற்படும் பொழுது இரு காற்று இணைவு தமிழ்நாட்டில் ஏற்பட்டு நேற்றைக்கே மழை பொழிவை கொடுக்க தொடங்கியது. நாம சொல்லியிருந்தோம் 9, 10, 11, 9, 10, 11. ஆகவே அந்த மழைப்பொழிவு நேற்றைக்கே கொடுக்க தொடங்கி இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் நேற்றைக்கு மீமி செல்லம் 2.5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரம் ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், மீமி செல்ல. அதே போல பொன்பேதியில் 16 மில்லிமீட்டர் மழை, அதுவும் புதுக்கோட்டை மாவட்டம் தான். சிவகங்கை மாவட்டம் பேரட்டுக்கோட்டையில் 16 மில்லிமீட்டரும், அதே போல ஆவுடையார் கோவிலையும் மழை, காரைக்குடியிலும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அமராவதி புதூர்ல 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இவையெல்லாம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம் தொடங்கி மீமிசல் வரைக்கும் நல்ல மழை பொழிந்திருக்கு. அதே போல இன்றைக்கும் மழை இருக்கும். நேற்றைக்கு மாலையில் பார்த்தீங்கன்னா கருமேகம் சூழ்ந்து பெரிய அளவில் கொட்டி தீர்ப்பது போல மேகம் திரண்டு டெல்டாவிற்கு வந்திருக்கும். இன்றைக்கும் கூடுதல் மேகங்கள் திரளும். ஆனால் இன்றைக்கு தூறல் விழ வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு மாலையில் 3:30 மணிக்கு மேல், மதியத்துக்கு மேல் 6 மணிக்குள்ள ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தூறல் விழலாம். தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை வடக்கு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம், திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் ஆங்காங்கே மழை லேசாக இருக்கும். அதே போல தான் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம். இன்றைய விட நாளை பரப்பில் கூடும். 11ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். மாலையில், முன்னிரவில் நினைவில் கொள்ளுங்கள், 11ஆம் தேதி நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒதுக்கி தான் வெப்பச்சலன இடிமழை பொழிவு. ரைட். அதுக்கப்புறம் 19ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. 19ஆம் தேதி கேரளாவில் மீண்டும் அடுத்த நிகழ்வின் காரணமாக தீவிரமடையும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அமையக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது MJO அமைப்பு காற்று குவிதலை கேரளாவிற்கு ஏற்படுத்தும். வரக்கூடிய 19இலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கி மீண்டும் தீவிரமடையும். ஆக இடைவெளிக்கு பிறகு மீண்டும் 19இலிருந்து தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை மாத இறுதியில் வலுத்திருக்கும். மாத இறுதியை விட ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நன்றாக வலுத்திருக்கும். ஆகஸ்ட் 10 தேதி வரைக்கும் நன்றாக வலுத்து கொடுக்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை முழுமையான நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு 5 நாள் இடைவெளி கொடுக்கும். அப்பொழுது பசிபிக் பெருங்கடலில் ஒரு நிகழ்வு உருவாகும். வலுவான நிகழ்வு, சூப்பர் புயல். ஆகஸ்ட் மத்தியில், ஆகஸ்ட் 15க்கு முன்பு, ஆகஸ்ட் 10 தேதியிலிருந்து 15 தேதிக்குள்ள. மீண்டும் ஆகஸ்ட் 15க்கு பிறகு தென்மேற்கு பருவமழை கேரளா, தமிழ்நாடு, தென் மாநிலங்களில் வலுப்பெறும். ஆகஸ்ட் இறுதியில் மிக வலுத்த மழை, பலத்த மழை பொழிவெல்லாம் கேரளா, கர்நாடகாவிற்கு காத்திருக்கிறது. வயநாடுக்கு அந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது. வயநாடுக்கு ஏற்கனவே வழங்கியிருக்கூடிய ஒரு சிறு நிலச்சரிவு அது மேலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் ஆகஸ்ட், செப்டம்பரில் காத்திருக்கிறது என்பதை முன்னெச்சரிக்கையாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக மேட்டூருக்கும், பவானிசாகருக்கும், அதே போல பரம்பிக்குளம், ஆழியாறு, அமராவதி உள்ளிட்ட அணைகளுக்கும் ஆகஸ்டில் நீர்வரத்து கணிசமாக அளவு உயர்ந்துவிடும். ஜூலை 19க்கு பிறகு மெல்ல அதிகரித்து ஆகஸ்டில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகஸ்ட் 15க்கு மேலே நல்ல ஒரு மழைப்பொழிவு. முழுமையான நம்பிக்கை. எல்னினோ என்பதெல்லாம் போய், எல்னினோ என்பதெல்லாம் கற்பனையே. இந்த ஆண்டுக்கு எந்தவித வறட்சியும் இல்லை என்பது உண்மைதான். ஆகவே தயவுசெய்து மனதை குழப்பி விட்டார்கள். நமக்கும் அந்த நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு மனக்குழப்பத்திலிருந்து மீண்டெழக்கூடிய வகையில் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் ஆகஸ்ட் 15க்கு பிறகு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். செப்டம்பர் தொடங்கியதும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிடும். செப்டம்பரில் இடி மின்னல் மழைப்பொழிவும் இருக்கும். கேரளா, கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டு கரையோரமாக காற்று சுழற்சிகள் உருவாகும் செப்டம்பரில். அது தெற்காந்திர பிரதேசத்திற்கும், மத்திய ஆந்திர பிரதேசம், வடக்காந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் தெலுங்கானா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவிற்கு பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஆகஸ்டில், செப்டம்பரில் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவுக்கு அதீத மழை காத்திருக்கிறது. அக்டோபர் முன் 15 தேதி அதை விட கூடுதல் காத்திருக்கிறது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, கேரளாவிற்கெல்லாம். அக்டோபர் 15 வரை தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் வலுப்பெற்றிருக்கும். புரியாது, போக போக புரியும். நம்பிக்கை வரும். முழுமையாக அதில் நம்பிக்கை கொடுக்கும் வகையில் மழைப்பொழிவு அமையும். ஆகஸ்ட், செப்டம்பர் அதை விட கூடுதல். அக்டோபர் முன் 15 தேதி தென்மேற்கு பருவமழை அதை விட கூடுதல். ஆக கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கியதே வலுப்பெற்று கொடுக்கும். எப்பொழுதுமே தொடங்கும் பொழுது குறைவாக இருக்கும். நவம்பரில் தான் தீவிரமடையும். ஆனால் இந்த ஆண்டு அக்டோபரே அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கும். நவம்பர் அதை விட கூடுதலாக கொடுக்கும். டிசம்பரில் தொடரும் மழை. இடைவெளி குறைந்த நாட்களாக இருக்கும். மழை இடைவெளி குறைந்தும் மழை நாட்கள் அதிகமாகவும் இருக்கும். சிறு நிகழ்வு அதிக மழை தரும். கண்டிப்பாக நிரப்பும் மழை தான். வடகிழக்கு பருவமழை நிரப்பும் மழை. ஏரி குளங்களை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம். புதிய பண்ணை குட்டைகள்
கிணறுகள் அமைப்போம், மழை நீரை சேகரிப்போம் என்ற ஒரு தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு, அடுத்த ஆண்டு கோடையில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் மழைப்பொழிவு இருக்கிறது, அது அச்சம் வேண்டாம். ஏனென்றால் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தான் தெரிய வரும் அடுத்த ஆண்டு எப்படி மழைப்பொழிவு இருக்கணும். ஜனவரி மாதம் பருவமழை நிறைவடையும் பொழுது எப்படிப்பட்ட வெப்பநிலையை விட்டு சென்றிருக்கிறது என்பதை பார்த்தும், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே எப்படி வெப்பநிலை இருக்கிறது என்பதை பார்த்து தான் 2027 தென்மேற்கு பருவமழையும் கோடைமழையும் நாம் அறிவிக்கும். இருந்தாலும் அச்சப்பட்டு கொண்டு எதையும் மனதில் புழுங்கிக் கொண்டு இருக்க வேண்டாம். நம்பிக்கையுடன் இருங்கள். மழை பொழிவு நிறைய இருக்கிறது, தாமதமாக பொழியும். அதற்கான சாட்சிகள் நேற்றைக்கு பொள்ளாச்சியில் கொடுத்த மழை, நீலகிரி வால்பாறையில் கொடுத்த மழை, வயநாட்டில் கொடுத்த நிலச்சரிவு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா மற்றும் குஜராத் போன்ற பகுதியில் ஏற்படுத்தக்கூடிய வெள்ளம், கழுத்து முட்ட நிறைந்திருக்கக்கூடிய வெள்ளம், வட இந்தியாவில் கொடுத்திருக்கக்கூடிய மழை, வடகிழக்கு மாநில வெள்ளம், இவையெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கும். ஆக வெயில் அனல் என்ற பேசுபொருள் மாறி வெள்ளம் என்ற பேசுபொருள் மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் எல்னினோ என்கின்ற ஒரு பேசுபொருள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையும் மாறும் விரைவிலே. பொறுத்திருங்கள் ஒரு 10 நாள். அதற்கு முன் இன்று, நாளை, நாளை மறுநாள் வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கு. 11ஆம் தேதி கூடுதல் பரப்பில் இருக்கு. அடுத்தது 19ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.